ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீசன் வந்துருச்சு. ஸோ நம்மளோட டிரைவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபால் சீசன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலுமே அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லா மரத்துலையும் சேஞ்ச் ஆனால் தான் பிக்சருக்கு நல்லா இருக்கும். ஆமாம், அந்த கலர்ஸ் பார்க்கறதுக்கே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு செம்ம ஃபீலா இருக்கும். இப்போ வந்து அப்படியே கிரீன், yellow, ரெட் அங்கங்க மிக்சடா இருக்கு. ஆமா, ஸோ அது பார்க்கறதுக்காக தான் மெயினாக எனக்கு கிளம்பியிருக்கோம். ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சில ஏரியாவை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கெங்கப்பா போகிறோம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வின்சர் சைடு போவோம். அதை தாண்டி அப்படியே வேலி போயிருக்கோம். இந்த பக்கம் ட்ரூரோ, ஆன்டிகோனிஷ், அங்கே பிஐ அந்த ஏரியாலாம் சுற்றிருக்கோம். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கோட் ஹவுஸ் ஹில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நோயல் ஷோர் இருக்கு. அந்த ஏரியாலாம் பெருசாக நம்ம பார்த்துல. இன்னைக்கு வந்து அந்த ஏரியாவை, ஏன்னா இன்னைக்கு நம்ம மதியம் தான் கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த ஏரியாவை பார்க்கறது இது ஈஸி. ஏன்னா ஒரு 1.5 hours அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ கோட் ஹவுஸ் ஹில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபால் வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் போய் பார்க்கலாம். கோட் ஹவுஸ் ஹில் எப்படி இருக்கு. அந்த மானுமெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோட் ஹவுஸ் ஹில்ல வந்து இந்த அது என்னப்பா, அந்த நார்தர்ன் லைட்ஸ்க்கு பெரிய கூட்டம். நாங்களுமே வந்து இங்க அந்த டயத்துல தான் வந்தோம். நைட்ல தான் பார்த்துருக்கோம். பட் இது இந்த பிளேஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபால் சீசனுக்கு ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்க ஒரு ஸ்பாட் இருக்கு. நான் அதையும் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன், என்னென்ன ஸ்பெஷல் இந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் இருக்கு இல்லையா, அட்ரஸ் மேப் லொகேஷன், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கறத நாங்க போய் பார்த்து சொல்றேன். ஆமா, ஸோ இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போறோம், என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா காட்டுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஐ ஹோப் இந்த ட்ரைவை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இந்த டெஸ்டினேஷன் வர்றதுக்கு வந்து ஒரு 1 hour மேலே ஆச்சு. அதில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல வீடியோஸே எடுக்க நான் மறந்துட்டேன். இந்த ஃபால் கலரை பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹே ரோல்ஸ், ஹே பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கேட்டில்ஸ்க்கு. ஆடு மாடுக்கெலாம் புல் வந்து வின்டரில் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாமும் சைடில் சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா இப்போதைக்கு வந்து க்ரீனிஷ் தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நாங்கள் இந்த வாரமே இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஃபர்தர் இன்னும் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த இடம்லாம் வந்து நல்லா போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக வந்து போடுறேன். ஸோ இந்த டெஸ்டினேஷன் ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் நேரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போது என்னென்ன இருக்குது இந்த பிளேஸில் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாப்பா அம்மாக்கு ஹாய் சொல்லு. ஹாய். இது வந்து ஹான்ஸ் கவுண்டி. இங்கே நின்று பார்த்தா ஹான்ஸ் கவுண்டி தெரியுமா? ஸ்ட்ரைட்டாக தெரியறது. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்டோ கவுண்டி. இங்கே தெரியறது பிக்டோ கவுண்டியா. Colchester County. That's what I said. Colchester County. புஷ் மறைச்சிருச்சு கோல்செஸ்டர்.
கும்பர்லாண்ட் கவுண்டி. அடுத்து கும்பர்லாண்ட் கவுண்டி. இந்த சைடு கும்பர்லாண்ட் கவுண்டி நல்லா இருக்குல்ல. ஆமாம், கிங்ஸ் கவுண்டி. That's it. Courthouse Hill, topographically significant site. On a clear day, Nova Scotia County are visible from this site. They are Hans, Kings, Colchester, Cumberland and Pictou. By standing in the footprint, இந்த பள்ளத்தாக்கு தெரியுது. சொன்னல I born in Cincinnati. இங்க பாரு ஈஷா எவ்வளோ டக்குன்னு இதுல. ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே ஒரு வில்லேஜ் ரூட் தாங்க. இந்த வில்லேஜ் ரூட்டில் பெட்ரோல் பங்க்கு, ரெஸ்டாரண்ட், ஒரு கடை எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட், கடை எல்லாமே வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வீடு மாதிரியே இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கடைகள் தான் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம், வாங்க பார்க்கலாம். அப்படியே நடுவில் ஒரு பே இருக்கும், அந்த பக்கம் வந்து மலையாக இருக்கும். அது வந்து நியூ பிரவுன்ஸ்விக் ஆக்சுவலாக. அந்தாண்ட தெரியுது மவுண்டைன்லாம். ஸோ ஒரு ஷோர் நடுவில் இருக்க நோயல் ரிவர் வந்து இந்த ஷோரில் கலக்கும். இங்கே வந்து பே ஆஃப் ஃபண்டி அந்த சொல்லுவாங்கள்ல, லோ டைடு, ஹை டைடு, அதெல்லாம் இதுலேயும் பார்க்கலாம். நல்லா இருக்கும். இதுதான் நோயல் ஷோர். இந்த ஏரியா பேர் நோயல் ஷோரு. இங்கேயும் வந்து பார்த்தா நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரைவேட் லேண்டில் இருக்கீங்கன்னு திட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், எல்லாம் ப்ரைவேட் லேண்டில் கார் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆமாம். இந்த இயர் வந்து எப்படியாவது அந்த நார்தர்ன் லைட்ஸை பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுவும் நிறைய இடத்துல தெரியுதுன்னு போட்டாங்களா. இந்த மரம் செம்மையாக இருக்குப்பா அந்தாண்ட. இங்கே ஒன்று வருது. எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ட்ரீஸ் எல்லாம். ஷோர் பக்கத்துலயே தெரியுதுல்ல. இது லோ டைட் ஆயிருக்கு. ஆஹா, லோ டைட்ல இருக்கு, தெரியுதா? தண்ணி உள்ள போயிருக்கு. கொஞ்ச நேரத்துல ஹை டைட் ஆகும். அது எப்படி எந்த டைம்ல ஆகும்னு எப்படி தெரியும்? ஹை டைட் வரும், லோ டைட் வரும்னு. குதிரைலாம் இருக்கு. அது வந்து அந்த ஒரு ஏரியா இருக்கு நியூ பிரவுன்ஸ்விக்ல. அங்கே போனால் அங்கே எக்ஸாக்ட்லி போட்டுப்பாங்க இந்த டைம் வந்து ஹை டைட் பார்க்கலாம். ஆமா, இந்த டைம் உள்ள போயிருக்கு தண்ணி. அந்தாண்டெல்லாம் தெரியுது சதன்னு அந்த லேண்டு. செம்மையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அவங்க என்ன போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஏதாவது இடத்துல நிறுத்திட்டு வந்தோம், நல்லா இருக்கும். தெரியுதா? போற வழியில ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து கிட்ட போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன இவ்வளவு குறுகலா ஒரு அதுவே இது பாத்தியா? இதுமே ரோடு தான். இப்படியே கிட்டக்கே போலாமா? ஆமா. இதுவா இல்ல இதெல்லாம் வீட்டுக்கு போற வழியா? இல்ல, இது வந்து உள்ள போற வழிதான். வீட்டுக்கு இது சன்ரைஸ் டிரைவ். சன்ரைஸ் டிரைவ் இல்ல, வார்ஃப் ரோடுனா அதுதான். ஆல்மோஸ்ட் நியர் பை வந்துட்டோம். இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு.
ஸோ இந்த ஷோரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி உள்ளே போகிறப்ப பார்த்தோன்னா அப்படியே மண்ணெலாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட கேட்குறேன் கேன் வி சி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கல் இருக்குல்ல ஈஷா, மிடில் வா, மிடில் வா. கீழே ஒரு கல் இருக்கு தெரியுமா, ராக்கு. அது வரைக்கும் போயிடுமாம்மா. யூ மீன் உள்ள வாங்கிருமா? அந்த மிடில்ல ஒரு குட்டி ஒரு 3 கல்லு மாதிரி இருக்குல்ல, அதை தாண்டி வாஷ் ஆயிடுமாமா வாட்டர். ஒன்ஸ் வந்து அந்த ஃபைனல் பாயிண்ட ரீச் பண்ண உடனே 6 மணி நேரத்துல கட 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 கடன்னு திரும்ப அப்படியே ஹைட்டா வந்துருமாமா. இதுதான் அந்த லோ டைட் ஹை டைட். பார்க்க நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. ஹை டைட் வரும்போது பார்த்தா நல்லா இருக்கும்ல. அவர் அதான் சொல்றாரு, இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்துல லோ டைட் ஃபுல்லா இப்ப உள்ள இழுத்துருச்சாமா, உள்ள போயிட்டே இருக்குதாமா. ஸோ இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல உள்ள போயிட்டா அப்புறம் 6 மணி நேரத்துல மேல வந்துரும். அங்க தெரியுது ஹைட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, நடந்து அங்க போனா அந்த ஹைட் எவ்வளவு வரைக்கும் இருக்குங்கிற மார்க்க நீ பாக்கலாம். சரி, நிறுத்திட்டு போய் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்களை வச்சுட்டு நடக்கிறது கஷ்டம். ஓ, சதன இருக்கும். ஆமா, கரெக்ட். இல்ல சேராமா, அது ஃபுல்லாவே மட்டாமா. லோக்கல் பீப்புள் வந்து மட்ல வந்து விளையாடுவாங்களாமா. அது ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரியே விளையாடுவாங்க. நான் சொன்னேன்ல இங்க அந்த மட் ஃபெஸ்டிவல் நடக்கும்னு. ஒரு தடவை நான் செக் பண்ணேன், ஆனா எங்கன்னு தான் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. மட் ஃபெஸ்டிவல், மட்ல வந்து அப்படியே ஸ்லைடு பண்ணி போறது, அதெல்லாம் வந்து விளையாடுவாங்களாம். அவர் என்ன சொல்றாருன்னா, பெம்பரோக்கும் சூப்பரா தான் இருக்கும், ஸ்மாலர் பே, தண்ணி உள்ள போகுது, நல்லா இருக்கும், ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாரு, வரும்போது கூட இதை பாரு அப்படின்னாரு. ஓகே, ஒரு தடவை பெம்பரோக் போயிடுறேன் நேரம். சரி, ஏதோ ஒரு கதவு திறந்துருக்கு, எந்த கதவுன்னு தெரியல. என்னோட தான். ஓகே, அடிச்சு போயிடலாமா பெம்பரோக்கு? ஸோ அந்த லோ டைட் ஹை டைட் சொல்லுவாங்க இல்லையா நோவா ஸ்கோஷியால, அதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி நிறைய இடத்துல இருக்கும். யார்மவுத் சைட்லாம் போனீங்கன்னா இது எடுத்துட்டு போவாங்க, அது என்னது, அந்த கயாக்கிங் வச்சு போறது, அதெல்லாம் ஆக்டிவிட்டி வச்சிருப்பாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நோயல் ஷோர்ல லோ டைட் ஹை டைட் வரும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பெம்பரூக் பீச்னு ஒன்று இருக்கு, அந்த பே ஏரியாவில் போயிட்டு இப்போ லோ டைட்ல இருக்கு, லோ டைடை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போயிட்டு அந்த லோ டைடெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹை டைட் வர்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஃபுல்லா லோ டைட் போயிட்டு அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஹை டைட் வரும். அது நைட்டு தான் ஆகும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ஷெட்யூல். அதுதான் சொல்றாரு. அங்க ஏதோ ஒரு நியூ ப்ரான்சிக்ல வந்து இந்த பே ஆஃப் ஃபண்டி பார்க் இருக்கு, அங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்களாமா. இவரும் சார்ட் வச்சிருக்கேன், நான் ஒரு லோக்கல்கிட்ட போய் சும்மா பேசுறேன், இவரும் வந்து சார்ட் வச்சிருக்கேன், நீ வந்து சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு. நம்ம 4-5 நாள்லாம் இருக்க போறது இல்லை, நம்ம 1 டே ட்ரிப்க்கு வந்திருக்கோம். அது சொன்ன உடனே ஓகே நீ பெம்பரூக் போ, அங்கே மச் ஸ்மாலர் பே, நீ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், குழந்தைங்களை வச்சுட்டு நீ போ பெம்பரூக் போ அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அடுத்து அப்படியே இன்னொரு 10 மினிட்ஸ் தான் கண்டினியூ பண்ணுறோம், அங்கே போய் காட்டுறோம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி போகுது கடலுக்கு. இது கடல்ல கலக்கிற இடமா? ஆமாம், தண்ணி நானும் பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. பக்கத்துலேயே வீடு பாரு, வீடா அழபியன்பியா வீடு மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி நிறுத்திட்டு போய் பார்ப்பாங்க. இப்போ லோ டைடாக இருக்கிறதுனால தண்ணி இல்லை. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதில் அப்படியே நிறுத்திட்டு பார்க்கலாம், அப்படியே இறங்கி போயிடணும், உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈஷா காரை வந்து இங்கே நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ வந்து லோ டைட் அப்படின்றதுனால இங்கெல்லாம் இப்போ தண்ணி இல்லை, இல்லைன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக இப்போ தண்ணி இருக்கும். லோ டைட் அப்படியே கடல் உள்வாங்கியிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள் தண்ணி. இதில் கொஞ்சம் அதுலேயும் போய் பார்க்கலாம் போல், எவ்வளோ வரைக்கும் வாட்டர் அப்பாகுன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் தண்ணி இருந்துருக்கு ஃபுல்லாக, இந்த இடம்லாம் ஃபுல்லாக உள்வாங்கி போயிருக்கு. ஓகே, பார்த்தாலே தெரியும் அந்த மார்க்கு. இங்கே பாருங்கள், அது வரைக்கும் இருக்குது மார்க்கு. ஸோ அது வரைக்கும் தண்ணி நின்று இருக்கு.
வைக்கிறேன் கோட் இது எடுத்துக்கா. ஓகே. எப்படி உள்ள வாங்கியிருக்கு பாருல, உள்ள கடல் கீழே. ஐ திங்க் அந்த பிளேஸ் போனால் கிராஸ் பண்ணி போகலாம். அந்த இது மட்டும் போகணும் சார். எது வரைக்கும் வாட்டர் இருந்துச்சு ஃபைன் பண்ணீங்க. இந்த ஃபேமிலி. ஓட்டிட்டு வராங்க பாருங்க. சூப்பரா. Wait, they want me to... அந்த 3 வீல் எடுத்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க போல. ஓ ATV மாதிரி. ATV மாதிரி எடுத்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க போல. அம்மா இவர் வந்து ஷெல் பிக் பண்ணுறதுல பிஸி ஆகிட்டாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ATV வச்சு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி இந்த பிளேஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இங்கே ரெண்டல் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில். ஸோ இன்னும் சிலர் வந்திருக்காங்க, ஏதோ பிக்லாம் பண்ணுறாங்க. என்ன பிக் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த இடத்துல. ஆஹா, இந்த மாதிரி கல் அவங்க வீட்டில் எதுவும் இந்த பேக் யார்டில் டெக்கரேஷனுக்குலாம் ஓ, அதுக்கு எதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க கல்லை பொறுக்குறாங்க. ஆஹா, எல்லாம் கல் இந்த தண்ணி கடியிலேயே இருந்ததா. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கல்லுலாம். அவர் வந்து ஷெல்லில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ஷெல் பிக் பண்ணிகிட்ருக்கார் இப்போது. 2 ஷெல் பிக் பண்ணிட்டாரு. உள்ளெல்லாமும் போய் நடக்கலாம். பட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மட்டியாக இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்கள வச்சுட்டு இதிலெல்லாம் நடந்து போகிறது கஷ்டம். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நடந்து போய் ட்ரை பண்ணலாம். வாங்கடி செல்லும். என் கால் என்னவோ 2 கிலோ வெயிட் இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து இங்கே பாரு எடுக்கிறேன் பாரு. ஆமாம், ஃபுல்லாக இதுக்கு மேலே சேராகுது. என் ஷூமே சேராயிடுச்சு. வேண்டாம் 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 வா, வேண்டாம் வா. ரியான் 1 2. சரி பாபா ஷீப் பாடலாமா? பாபா பிளாக் ஷீப் Have you anywhere? Yes. வாக் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், கடலுக்கு அடியில் இருந்த அந்த செடியெல்லாம் இப்போ வெளில வந்து எப்படி கிடக்குன்னு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதுதான் பார்ப்பாங்க போல. இந்த பே ஃபுல்லாகவே இதுதான் ஃபேமஸ் போல் இருக்கு. எப்படி இருக்குல்ல, எல்லாம் தண்ணி இருந்த இடம். தண்ணி இருந்தால் இங்கெல்லாம் வருவோம். எல்லாம் அந்த ஏர்பிஎன்பி கொடுக்குறவங்களே வந்து இந்த ஏடிவியும் சேர்த்து கொடுப்பாங்க போல் இருக்கு. ஓ இல்லை, நான் வர வழியில் பார்த்த ATV தனியாக ரெண்டல் இருக்குது, எடுத்து இந்த மாதிரி ஓட்டுவாங்க போல இருக்கு. ஆமாம். ஓகே, ஃபைன் பண்ணீங்களா? நீ தட்டக்கா புதுக்கான ஓடாதுரா. ஸ்பைடி பாருங்க, ராக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே ஷார்ப்பாக எண்டு. ஸோ இதில் உட்காந்து இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரி, ரைஸ் ஆகும்போது இதெல்லாம் அப்படியே அலடிச்சு மேலே இதோ அங்கெல்லாம் லைன் எக்ஸாக்டாக தெரியுது பாரு, தண்ணி இருந்த வரைக்கும். ஆமாம். இன்னொன்று மேலே அது வேற தண்ணி அங்கங்கே ஊற்றா வருது. அப்பா சரி, நிறைய 2 பேரும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமாம். ஆக்சுவலாக என்ன, இங்கே ஏர்பிஎன்பிலாம் புக் பண்ணால் திரும்ப அந்த ஹைட் ஐடியும் பார்த்து இதே இடத்துல ஹைட் ஐடி எவ்வளோ வந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம 1 டே ட்ரிப்பாக வந்துருக்கனால அதெல்லாம் பாசிபிள் இல்லை. பட் ஆனால் அது கடலுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பார்க்குறதே ஒரு. ஆனால் யாருக்காவது இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸாக்டாக வந்து விசாரிச்சுட்டு இங்கேயே வந்து பார்க்கலாம். ஹை டைட் லோ டைட்லாம் அதான் சொல்கிறேன். இன்னைக்கு லோ டைட் போவோம், இன்னைக்கு ஹை டைட் வரும் அப்படிங்கிற சார்ட்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக வந்து. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் நடந்து போகல, ஏன்னா ரொம்ப சேராகுது, தூக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது. ஆமாம், அதுவும் சொன்னாங்க. என்னன்னா ஃபுல்லாக வந்து அந்த சேரில் அந்த வாட்டரில் போகிற ஷூ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ரெயின் பூட்ஸ் மாதிரி போட்டுட்டு தான் நடக்கணும். அது மாதிரி போட்டுட்டு நடந்து ஃபுல்லாக அந்த இந்த வரைக்கும் போவாங்க. நல்லா தான் இருக்குது, நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஃபுல் லோ டைட் போயிருச்சு. அங்கே தெரியுதா? ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்தனா இது வந்து நிஜமா நீ இப்படி பார்த்த மாதிரியே இருக்காது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே அந்த ப்ளூ கலர் வாட்டர் ஃபுல்லாக மேலே வந்துடும் கடல் ஃபுல்லாக. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம்லாம் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்துடும் பாருங்க. எல்லாம் தண்ணி அடியில் கடந்தது போல இருக்கு இதெல்லாம்.
இந்த இடம்லாம் கம்ப்ளீட்டாக வாட்டரில் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ லோ டைடுன்றதுனால அங்கே இருக்குது ப்ளூ கலர், அங்கே தெரியுது பாருங்க. அந்த பக்கம் இருக்கு. ஆமாம், தாத்தா சொன்னாரு நீ வாக் பண்றியா, அது ஒரு 2 கிலோமீட்டர் வரும், மேபி நீ ஒரு 15 நிமிஷம் நடந்து போயிடலாம், வாக் பண்றியா அப்படின்னாரு. தாத்தா எனக்கு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா நீ நடக்காத. ஒருத்தன் பாருங்க என்னமா விளாண்டுட்டு இருக்கான் உட்காந்துன்னு. அங்கே ஒருத்தர் ஷெல் தேடிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் ஜாலியாக தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காரு. நீங்களா ஒன்று எடுத்துக்கோங்க. சரிடி தங்கம்மா. அப்பா நீங்களா ஒன்று எடுத்துக்கோ. இங்கே ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு, அதில் போய் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சும்மா இந்த மாதிரி வைல்டாக விழுந்து வளர்ந்துருக்கிறது. ஆக்சுவலாக எது நம்ம வந்த வழி? ஓ, எங்கடா வழியை காணுமேன்னு தேடுறேன். அவ்வளோதான், இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. ஷெல் இல்லை அழகா இருக்குல்ல ஈஷன். அது என்ன? ஏய், இது ஆப்பிள் தானாப்பா? ஆப்பிள் தான், சப்போர்ட் இல்லாதனால குட்டி குட்டியா பாரு உள்ள. ரியலி? உடச்சி நான் பார்த்து ஆப்பிள் தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வைல்டு இது காட்டில் இருக்க ஆப்பிள், வைல்டு ஆப்பிள், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் மேன்யூர் இல்லாமல். இல்லை செரி சைஸுக்கு பாரு ஒரு வாய் வேணும் சாப்பிட்டு. மரம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு, ஆனால் எல்லாமே இந்த சைஸ்க்கு தான் இருக்குது இல்லை? இதோ பாரு இங்கே எவ்வளோ இருக்குன்னு. ஈஸ்ட் ஹான்ஸ். இப்போ வெஸ்ட் ஹான்ஸ்ல இருந்தால் இப்போ ஈஸ்ட் ஹான்ஸ் உள்ள போகிறோம். திரும்ப இப்படி தான் வந்தோம். ஓ, ஷுப்னிகேடி அப்படிதான் போகணும். ஷுப்னிகேடியில் நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக் லைட் ஹவுஸ் அண்ட் ரெஸ்ட் ஏரியா, கிஃப்ட் ஷாப் அதெல்லாம் இங்கே இருக்குதாமா. இதுதான் லைட் ஆஃப் ரோடிங் மாதிரி போயிட்டுருக்கு இதுக்கு மேலே. அப்படிதான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே பாரு, இங்கேயும் அப்படியே நடந்து போய் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அதே மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம போய் இறங்கி பார்த்த மாதிரி தான். வந்தாச்சு பார்க் ரோஸ். வியூ தெரியுது பாரு, சரியான வியூ. மிஸ் பண்ணியிருந்தோம்னா. ஸோ இங்கே தான் இருக்குது லைட் ஹவுஸ், ரெஸ்ட் ஏரியா, ஏதோ கிஃப்ட் ஷாப்பு அண்ட் வியூ எல்லாம் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். ட்ரையல்ஸ் கூட இருக்குது போல இருக்குது, இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த லைட் ஹவுஸ். கம்ப்ளீட் வியூ பார்க்கணுன்னா இந்த லைட் ஹவுஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்தால் தெரியுது. ஸோ எவ்வளோ வந்து தண்ணி இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ராக்கில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருந்திருக்கு, இப்போ கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு. போயிட்டாராம், ஓடுறாரு ஒருத்தர் பின்னாடியே. அவன் அந்த மஞ்சள் கலர் பூ அட்ராக்ட் பண்ணது போல. ஸோ $1 அதில் போட்டு இதை ட்ரெஸ் பண்ணணும். திருப்ப உள்ளே போயிடுச்சு. தெரியுதா? ஸோ அதில் காயின் போட்டு இந்த வியூ வந்து கிட்டக்க பார்த்துட்ருக்காங்க. அங்கே பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா உட்காந்துருக்கு, அதெல்லாம் வந்து கிட்டக்க தெரியுது. தெரியலையே, அதெல்லாம் அங்கே போடலையே. ஆமாப்பா, நிறைய பேர்டு இருக்குப்பா. கரை ஃபுல்லாக பேர்டு தான் இருக்கு. ஆமாம், எனக்கு அந்த மலையே பக்கத்தில் தெரியுது. Warning, any part or individual from destroyed. So Could visitors go up? visitors are welcome to climb to the second and third floor for the super view of the basin. Can we go? Ah. I'm going.
சரி பொறுமையாகுமா மறக்கலாம். ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஃபால் ஃபெஸ்டிவல் அக்டோபர். கேரிலாம் இல்லை போ தம்பி தூக்கிட்டே வா. 2 ஃப்ளோர் ஏறணும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு 10 ஸ்டெப் ஏறு 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 2 ஸ்டெப் தான், உட்காந்து இறங்கிக்கலாம். ஏறு. ஒரு ஓல்ட் லைட் ஹவுஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் த லைட் ஹவுஸ். இதுதான் டாப் ஃப்ளோர். டாப் ஃப்ளோர் போகிறோம். அப்போ கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது. ஒரு ஆள் எக்ஸாக்டாக உள்ளே போக முடியும், அவ்வளோதான். ஒரு ஆள் உள்ளே போக முடியும், அவ்வளோதான். வெளியில் வந்து அட்மிஷன் கிடையாது. அதாவது இந்த வெளியில் இருக்க பிளேஸ்க்கு அட்மிஷன் கிடையாது. உள்ளே இருந்து சூப்பராக பார்க்கலாம். ஆக்சுவலாக செமையாக இருக்கு பாருங்கள். வாட்டர் உள்ளே போயிட்டு ஸோ அங்கே பார்த்து அதே வியூ தான். கொஞ்சம் மேலே இருந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓ பெரிய ஸ்பைடர். இது ஒரு பூச்சி. டெம்பரேச்சர்லாம் ஷோ ஆகும் போல் பாருங்க. ஓகே கோயிங் டவுன். ஒருத்தனுக்கு ஸ்கேரியாக இருக்குதான். எப்படி இருந்துச்சுப்பா? நல்லா இருக்கு. மேலே வியூ வந்து இதே தான், அப்படியே இருக்க வியூ தான், கொஞ்சம் மேலே இருந்து இருக்கு. புதுசாக ஒன்றும் இல்லை. குட் ஜாப். 36 ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க இந்த ஏரியா பற்றி. ஷோர் வியூ தெரியுது. அப்படியே 2 பக்கம் கான் போட்டிருக்காங்கப்பா. சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் பர்ன் கோட். பர்ன் கோட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சின்ன ஊர். ஒரு ஷோர் ரோடு இப்படி போய் திரும்ப கனெக்ட் பண்ணும். ஒரு 3 to 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. நிறுத்திட்டு பார்க்குறாங்க. ஷோர் தெரியுதா? ஈஸி ஆக்சஸ். ஈஸி ஆக்சஸ் ஷோர். போணுமா? அரௌண்ட் இது வந்து அவைலபிள். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் வச்சு பயமுடுத்துறாங்க. இங்கே வந்து வியூவும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஏரியாலையும் வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ ஷங்கரி, ஐயோ என்ன போட்டிருக்குனே படிக்கலையே. பான்கோட் ஹெட் பார்க். ஸோ எவ்வளோ பேர் கார் நிறுத்திட்டு இங்கேருந்து பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே ரெஸ்ட் ஏரியாவும் இருக்குது. போயிட்டு வந்துடலாம்ப்பா. நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வியூ தான் தெரியும். ஸோ நம்ம இறங்கல இப்போ, அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறோம். ஏன்னா 4:30 ஆயிடுச்சு. நாங்கள் யாரும் நல்லா சாப்பிடுவோம். ஆமாம். என்னடா வேணும் உனக்கு? ஸோ டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. நாங்கள் யாரும் இன்னும் லஞ்சே சாப்பிடல. ஸோ இதுக்கப்புறம் தான் போய் லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பேக் டு வீடா இல்லை நடுப்புற ஏதாவது இருக்குதாப்பா? சொல்கிறேன். கடல் இந்த பக்கம், இந்த பக்கம் சமய விவசாயம் பண்ணுறாங்கப்பா. ஆமாம். இந்த சைடு ஃபுல்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃபீல்டாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் அப்படியே கடல். அந்தாண்டா அங்கே பார்த்தா தெரியும். நிறைய ஆர்வி பார்க்கு, காட்டேஜ், ஆமாம், கேம்பிங் கிரவுண்டு அந்த மாதிரி தான். சம்மரில் பயங்கர பிஸியாக இருக்கும் போல் இருக்கு இந்த ஏரியா. பயங்கர பிஸி ஏரியா போல் இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே 2 பக்கமுமே ஃபுல்லாக கார்ன்ஃபீல்டு. நல்லா இருக்கு. இன்னும் அப்படியே இந்த பீக் ஃபால் மட்டும் வந்துச்சுன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும்ல ஏரியாவே. இன்னும் ஒன்றும் இல்லை, 2 வீக்கு அவ்வளோதான். எல்லாம் கலர்ஃபுல்லாகி கொட்டுறோம். அப்புறம் ஹாண்டட் ஃபீல்ல இருக்கும் எல்லாம். முடிஞ்ச விண்டரில் ஒரு தடவை வரணும். வந்தால் தான் தெரியும் இந்த ஏரியாலாம். எல்லாம் அப்படியே இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் தெரியும். எல்லா மரமும் அப்படியே மொட்டையா பப்பரப்பேன்னு இருப்பாப்ல. முன்னாடி ஒரு மினி கூப்பர் போகிறாப்புல. இது என்னது இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க? அது அக்ரிகல்ச்சர் இதுவாக இருக்கும். கானு இதெல்லாம் வாங்கி
ஆக்சஸ் பண்ணுற இடம். உரம் போட்டு வச்சுருக்காங்க வழியில். இதுதான் அக்ரோ தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு எதுவுமே இல்லை. இப்போ தான் ஒன்று கிடச்சிச்சு, இங்கே நிறுத்தியிருக்கோம். ஐ திங்க் அது வந்து க்ளோஸ்டு நினைக்கிறேன். ஈவினிங் 5 o'clock ஆகுது. இது மட்டும் ஒரு கடை ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ ஏதாவது சிப்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இன்னும் 20 minutes இருக்குது ரீச் ஆக வேண்டிய பாயிண்ட்டுக்கு. அதனால் வாங்கிட்டு பொறுமையாக போகலாம்னு. Beyond the wharf. ஸோ இது ஒரு வியூயிங் ஏரியா. இந்த லோ டைட் ஹை டைட் வியூ பண்ணுறதுக்குன்னே இந்த ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து மேலே வரைக்கும் இருந்திருக்கு, இது வரைக்கும் இருந்திருக்கு. எவ்வளோ வந்து உள்ளே போயிருக்கு பாருங்கள். நைஸ். திரும்ப வந்து வரும்போது தண்ணி இப்போ 6 hour என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிட்டு 6 hourல திரும்ப மேலே வரும்னாங்க. மேலே வரும்போது திரும்ப இது வரைக்கும் வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்க போல் இருக்கு. எல்லாம் போய் உட்காந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு, அந்த ஷோரெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் இங்கே அந்த சுப்னிகேடி ரிவர் வேறு வந்து கடலில் கலக்கும் இந்த இடத்துல. ஆசம், சூப்பர் பிளேஸ் ஆக்சுவலாக. கொஞ்சம் ஜூம் பண்ணுற பாருங்கள். வாவ். எல்லாம் எப்படி நடந்து போனாங்கன்னு பார்த்தேன். எல்லாம் இங்கே பாருங்கள், சேரில் வந்து காலில் வந்து இந்த ரெயின் பூட்ஸ் மாதிரி பெரிய பூட்ஸ் போட்டு நடந்து போயிருக்காங்க. சரியான அந்த பூட்ஸை போட்டு கால் பாருங்கள் ஃபுல்லாக. ஐ திங்க் ரொம்ப தூரம் உள்ளே போகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சகதியும் சேருமா இருக்குது, இதில் உள்ளே போயிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஷோர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. உள்ளே போன இடம் ஃபுல்லாகவே சகதியும் சேருமா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஃபால் சீசன் கம்ப்ளீட்டாக போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபால் கலர்ஸ் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் மழை வந்துச்சுன்னா அப்புறம் லீவ்ஸ் எல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபால் கலர்ஸ்லாம் பார்க்க முடியாது. இப்போதைக்கு மழைலாம் வரல. அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் போன ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு வில்லேஜ் ட்ரைவுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் காமிச்ச ரோடெல்லாம் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா பக்கமும் வெறும் மரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. அப்படி மரம் இல்லைன்னா 2 பக்கம் வந்து கார்ன்ஃபீல்டு இல்லை அப்படியே அந்த ஓஷன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து ஒரு பிளான் வீடியோவே கிடையாது. ஜஸ்ட் மதியத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். அந்த வியூ பாயிண்ட் அழகாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் எடுக்கிறதா பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை டைட், லோ டைட், இந்த லைட் ஹவுஸ் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஒரு அன்பிளான்ட் வீடியோவாக வந்து நான் இதை எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபால் சீசனில் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. நம்ம நோவாஸ்கோஷியா சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. அண்ட் நாங்கள் போன ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கோழிலாம் நம்ம ஊரில் வளர்ப்பாங்களே அதே மாதிரிலாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் வந்து நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். அதனால தான் லைவாக நிறையா விஷயங்கள் பேசல. காரில் இருக்கும்போது ஒரு பாட்டை போட்டுட்டு நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ட்ரைவை என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் நாங்கள் எங்கள் லஞ்சை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் நீங்களும் வந்து இந்த வீடியோவை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.